வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுந்து களி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நான் கடாயில் இப்போ போட்டு வறுக்க போகிறேன். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். அடுத்தது ஒரு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி பொரிஞ்சு வந்தது எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2.5 to 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்ச அரிசியையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவுன மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரடியாக போட்டோம்னா அது கட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவுன மாதிரியே விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை அடுப்பில் சிம்மில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடணும். இன்னொரு அடுப்பில் 1/4 கிலோ பனவெல்லத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது கரையட்டும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் அரிசி மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம உளுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவுன மாதிரி போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலக்கிறதுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சுடு தண்ணியாக கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கோங்க. இதில் இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 150 நல்லெண்ணெய் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் பாதியை இப்போ நான் சேர்க்குறேன். பாவு ஊற்றினதுக்கப்புறம் மீதி பாதியை நம்ம இதில் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த களியை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிளறணும். இதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். வெல்லம் கரைஞ்சி பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை களியில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாகு சேர்த்ததும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். உங்களுக்கு கிளற கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்துடும். அப்போ எடுத்து வச்ச மிச்ச நல்லெண்ணெயும் இதில் ஊற்றிக்கலாம். இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் போல் கிளறினோம்னா அவ்வளோதாங்க, களி வெந்து ரெடி ஆகிடும். கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் போல் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் உளுந்து, நல்லெண்ணெய், பனவெல்லம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இது 1 மாதத்துக்கு கூட கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.